இதுதான் பிரிட்டோ மார்ட்டோட மெயின் ஸ்டேஷனு. இந்த ஏடி கார்டுக்கு வந்து நான் மெட்ரோவோட வந்து மேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சைடு வந்து எந்த பஸ் எங்கே போகுதுன்னு மேப் இருக்கும். நியூசிலாந்து வந்துட்டோம், எல்லா பஸ்ஸும் வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்று தான் போகும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சதர்ன் லைன், வெஸ்டர்ன் லைனு, டேக் ஆஃப். ஹாய், எல்லாருக்கும் பிரகாஷ் நடராஜன் வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நியூசிலாந்தில் ஆக்லாந்தில் உள்ள டிரான்ஸ்போர்ட்டேஷனை பற்றி பார்க்க போகிறோம். மெட்ரோ பஸ்ஸு இதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா இந்த கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கார்டு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அவசியம் தேவை. நேம் என்ன அப்படின்னா, இது வந்து ஏடி கார்டுன்னு சொல்லுவாங்க. ஏடி கார்டு அப்படின்னா ஆக்லாந்து டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு தான் அர்த்தம், அந்த ஏடியோட அர்த்தம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே கிடைக்கும் இந்த கார்டு அப்படின்னா, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சில கடைகள்லையும் விற்கிறாங்க. கூகுளில் சர்ச் பண்ணும்போது எந்தெந்த கடைகள்ங்கிறது அதில் நோட்டீஸாக நம்ம போய் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மெட்ரோ ஸ்டேஷன்லையுமே வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் நான் நிற்கிற ஸ்டேஷனில் இப்போ மெட்ரோ கார்டு வாங்க முடியாது. மெயின், அதாவது வந்து மெயின் ஹப் ஸ்டேஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான இடங்களில் வந்து மெட்ரோ கார்டு நம்ம வாங்கலாம். சரிங்களா? இப்போ இந்த கார்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து டாலர் $5. நம்ம ஊர் மதிப்பில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு $250 வரும். இந்த கார்டை வந்து வாங்கும்போதே நீங்கள் வந்து அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு $10 கொடுத்து நம்ம ரீசார்ஜ் பண்ணியும் வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, எனக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு ஏடிஎம் மிஷின் மாரி இருக்குது பாருங்கள். இந்த இதில் வந்து நம்ம ரீசார்ஜும் பண்ணிக்கலாம். இதை நான் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறேங்கிறதையும் நான் வந்து காட்டிடுறேன். அந்த கார்ட்லேயே இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த மிஷினோட டிஸ்பிளே இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து கார்டு அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்து டிஸ்பிளேயில் ஷோ ஆகுது பாருங்கள், எல்லாமே வரும். இதில் வந்து நம்ம டாப் அப் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நம்ம டாப் அப் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய பேலன்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா $6 தான் இதில் காட்டுது. நீங்கள் $10 பண்ணுறீங்களா இல்லை $20 பண்ணுறீங்களா, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு நம்மள்ட்ட கேட்கும். நான் வந்து இப்போ வந்து $20 நான் பண்ண போகிறேன். மினிமமாக $10 நம்ம எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். அதர் கொடுத்து கூட நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணலாம். இப்போ நம்ம வந்து $20 கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து டோட்டல் வந்து $20. கேஷா இல்லை பேங்க் கார்டான்னு கேட்குது. அதாவது நம்ம பேங்க் கார்டு, அந்த கார்டு டீட்டெயில்ஸ் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, டெபிட் கார்டோட இதெல்லாம் இருந்தால் நம்ம பண்ணிக்கலாம். கார்டு வச்சு பண்ண போகிறதில்ல, நான் வந்து கேஷ் தான் கொடுக்குறேன். இப்போ வந்து நீங்கள் இந்த இடத்துல கேஷ் கொடுத்துட்டு, கேஷ் கொடுத்தீங்க, நம்ம வந்து கேஷ்னால் இங்கே கொடுக்கணும். ஏடிஎம்னா நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணிட்டு பின் அடிச்சா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேஷ் வந்து $20 கொடுக்குற பாருங்க. ரீசார்ஜ் ஆகிற வரையும் பார்த்தீங்கன்னா அந்த கார்டு நம்ம எடுக்கக்கூடாது. கார்டு வந்து இங்கே தான் இருக்கணும். நான் வந்துருச்சு பாருங்கள், ட்ரான்சாக்ஷன் அக்செப்டட்னு வந்துருச்சு. பிரிண்ட் ரிசிப்ட் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துடும். நம்ம பிரிண்ட் எடுத்து நம்ம எவ்வளோத்துக்கு ரீசார்ஜ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கிடலாம். இதுக்கப்புறம் நம்ம கார்டே எடுத்துடலாம். உங்கள்கிட்ட கையில் அந்த ஏடி கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாகவும் இதில் வந்து டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணலாம். இதில் வந்து பர்ச்சேஸ், அதாவது நீங்கள் புதுசாக வரும்பொழுது உங்கள்கிட்ட கார்டு இல்லை அப்படின்னா ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த பர்ச்சேஸ் டிக்கெட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த லொக்கேஷனில் போக விரும்புகிறீங்களோ அந்த லொக்கேஷன், அதாவது உதாரணத்துக்கு இதை நம்ம கிளிக் பண்ணி இந்த ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்னா, இப்போ அடல்ட் அப்படின்னா அடல்ட் 1, நீங்கள் யார் யார் போகிறீங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ பேமெண்ட்டோ அதை காட்டும். நம்ம வந்து அதை கேஷ் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே வந்து நம்ம கேஷ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டிக்கெட் வரும். இங்கே டிக்கெட் வரும், அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம். ஒரு ஸ்டேஷனில் ஏறி இன்னொரு ஸ்டேஷன் இறங்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து எப்படி வேரி ஆகும் அப்படின்னா, இங்கே வந்து அவங்க ஜோன்ஸ் வைஸாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. நம்ம வந்து எந்த ஜோனில் ஏறி எந்த ஜோனில் இறங்குறோமோ அதை பொறுத்து வந்து ப்ரைஸ் வந்து மாறுபடும். இப்போ நம்மக்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா மெட்ரோவில் போகிறதுக்கும் பஸ்ஸில் போகிறதுக்கும் கார்டும் இருக்குது, அதில் பேலன்ஸும் இருக்குது. மெட்ரோவில் போகிறப்ப பார்த்துட்டிங்கன்னா ஸ்டேஷன்லேயே வந்துட்டு நம்ம டேக் ஆன் பண்ணிட்டு ஏறணும், இறங்குறப்ப டேக் ஆஃப் பண்ணிட்டு இறங்கணும். பஸ்ஸில் பார்த்திங்கன்னா அது வந்து இன்சைடே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதை டேக் ஆன் பண்ணிடுவோம். இது வந்து இப்போ இந்த அவுட்டர்லேயே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டேக் ஆன் டேக் ஆஃப் ரெண்டுமே பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன், அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நான் டேக் ஆன் பண்ணுறேன். டேக் ஆன் பண்ணும்போது அதிலே ரிமைனிங் பேலன்ஸு டேக் ஆன் டிக் ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் வந்து இந்த கார்டு வந்து எங்கே வாங்குறதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் புதுசாக வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், உங்களோட நியர்பை லொக்கேஷனில் அதை காட்டும், அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிடுங்க. இந்த கார்டு வாங்குறப்ப எந்த விதமான ஒரு ப்ரூஃபும் நம்ம கொடுக்க தேவை கிடையாது. ஒன்ஸ் கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை நம்ம லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்டுக்கு வந்து ஃபோனில் வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷனும் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். அது என்ன அப்ளிகேஷன், ட்ரெயினில் போகிறப்ப நான் ட்ராவல் பண்ணிட்டே பேசுவோம். இதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறதையும் நம்ம பேசுவோம். ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஏடி கார்டுக்கு வந்து நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குதுன்னு சொன்னேன். அதை வந்து நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஏடி மொபைல் அப்படின்னு அடிச்சிங்கன்னா வரும். அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதை இன்ஸ்டால் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு லொக்கேஷனில் ஏறி இன்னொரு லொக்கேஷன் இறங்க போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் அந்த லொக்கேஷனை மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் நம்மளுக்கு வந்து மெட்ரோ வரும், இல்லை பஸ்ஸில் ஏறினாலும் அதே தான்.
எவ்வளோ நேரத்தில் போகும், எவ்வளோ டாலர்ஸ் வந்து இந்த கார்டில் வந்து டிடெக்ட் ஆகும்னு வரையும் அதில் நம்ம வந்து பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் இதில் வந்து ஒரு இந்த நம்பர் ஒன்று இருக்கும். இதில் இந்த நம்பரை போட்டு நம்ம அந்த கார்டு ரிஜிஸ்டர் பண்ணலாம். அது வந்து அவசியம் கிடையாது, வேணும்னா பண்ணிக்கலாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மூலிமா அதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஸ்டூடெண்ட்டோட ஐடி கார்டையும் அதில் சேர்த்து நீங்கள் ப்ரூஃபாக இறக்கும் பொழுது உங்களுக்கு வந்து 20%, 20% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஒவ்வொரு ட்ராவலுக்குமே. அவங்க 5 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளே ஏஜ் உள்ளவங்க ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு 40% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 0லேருந்து 5 வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு வந்து எந்த விதமான ஒரு டிக்கெட்டும் கிடையாது. அடல்ட்டுக்கு நம்மளுக்கு எப்பொழுதும் போல் என்ன ப்ரைஸோ அது வந்து ஃபுல் ப்ரைஸ் நம்ம கட்டி தான் ஆகணும். பார்த்துட்டிங்கன்னா அந்த மெட்ரோவோட வந்து மேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து அந்த க்ரீனில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் லைனு, அடுத்து ரெட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்துட்டு சவுதர்ன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோ வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் லைனு. ஒவ்வொரு லைனாக வந்து பிரிச்சிருப்பாங்க. இப்போ நான் வந்து வெஸ்டர்ன் லைனில் தான் வந்து நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி வந்து ரவுண்ட்ஸ் எல்லாமே வந்து அதாவது மேஜர் டிரான்ஸ்போர்ட் ஹப். அங்கே இறங்குனீங்க அப்படின்னா நம்மளுக்கு பஸ்ஸு அதிகமாக ட்ரெயின் அதுமாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். இதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து பிரிட்டோ மார்ட்டு. இந்த வந்து ரெட், எல்லோ, க்ரீன் இந்த மூணையுமே வந்து இணைக்கிற இடம் வந்து பிரிட்டோ மார்ட்டு. யாராவது புதுசாக வர்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கினா கூட ஒரு பஸ்ஸில் ஏறிட்டு இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த ரெட் லைனில் வந்து நீங்கள் கனெக்ட் ஆனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் எங்கே போகணுமோ த்ரூவாக நீங்கள் எங்கே வேணாலும் இந்த மெட்ரோலேயே நீங்கள் போய்க்கலாம். இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக வந்து அந்த கலர்ஸ் பிரகாரம் என்னென்ன லைனுங்கிறத அவங்க வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எந்த லைனில் இருக்கீங்க, எந்த லொக்கேஷன் பிரகாரம் இருக்கீங்கிறத நீங்கள் பார்த்துங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஸ்டோர் போகிறதுக்கும் இருக்குது. இது வந்து வெஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ் இன்னொரு க்ரீன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிரிட்டோ மார்ட்டு தான் வந்து முக்கியமான ஸ்டேஷன். அவ்வளோதான், நம்ம வந்து இப்போ ட்ரெயினை விட்டு இறங்கியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம டேக் ஆன் பண்ணோம் இல்லையா, டேக் ஆன் பண்ணோம். அதேமாதிரி நம்ம வந்து டேக் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்படி தான் வந்து நம்ம வந்து மெட்ரோவில் வந்து ட்ராவல் பண்ணணும். இது எங்களுக்கு தெரியாதாடா இதெல்லாம் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு வந்து நான் இங்கே உள்ள தகவலை வந்து உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நான் வந்து மேப்பில் காட்டினேன் பார்த்தீங்களா, க்ரீன் லைன், ரெட் லைன், எல்லோ லைன், இந்த 3 லைனும் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டோ மார்ட் ஸ்டேஷனில் வந்து இணையும். நம்ம வந்து பிரிட்டோ மார்ட் ஸ்டேஷன் போய்ட்டு அதையும் வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம். பின்னாடி ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் பிரிட்டோ மார்ட்டோட மெயின் ஸ்டேஷனு. இந்த ஸ்டேஷனில் வந்து இறங்குனீங்க அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜுக்கெல்லாம் வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 மீட்ரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நம்ம ஈஸியாக போயிடலாம். அதுக்கப்புறம் ஸ்கை டவருமே பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 700 மீட்ரு தான் இருக்கும். ஆக்லாண்டுக்குள்ளே இது மெயினில் இருக்குது. வாங்க வந்து பிரிட்டோ மார்ட் ஸ்டேஷன் உள்ளே போகலாம்பா. எனக்கு பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. நீங்கள் அங்கே போய்ட்டு நான் சொன்னல இந்த ஏடி கார்டு அதை வந்து நீங்கள் இங்கேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ரீசார்ஜும் வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அங்கே கார்டு வாங்கிட்டு மிஷின்ஸில் போட்டும் நம்மளே வந்து ரீசார்ஜும் பண்ணிக்கலாம். இதுதான் பிரிட்டோ மார்ட்டோட இன்டீரியரு. இந்த பெரிய பெரிய ஸ்டேஷனில் எல்லாம் நம்ம இந்த மாதிரி தான் டேக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து சதர்ன் லைன், வெஸ்டர்ன் லைனு, இது எல்லாம் வந்து ஒன்று சேர்கிற இடம். நீங்கள் இறங்குனீங்கன்னா மேப் காட்டினேன் இல்லையா, அந்த லைன் பிரகாரம் வந்து நம்ம வந்து மாறிக்கலாம். கண்டிப்பாக வந்து டேக் ஆன் டேக் ஆஃப் வந்து கண்டிப்பாக பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா இங்கே வந்து எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஊரில் பஸ்ஸில் வந்து அந்த சிஆர்சி பஸ்லாம் செக்கர் ஏறுவார் பார்த்தீங்களா, அதுமாதிரி வந்து மெட்ரோவில் வந்து கண்டிப்பாக இங்கேயும் ஏறுவாங்க எப்போயாவது. அப்போ வெரிஃபிகேஷனில் வந்து டேக் ஆன் பண்ணாமல் உள்ளே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஃபைன் கட்டுற மாதிரி ஆயிரும். ட்ரெயின் நிற்கிது பார்த்தீங்களா, அது வந்து ஈஸ்டர்ன் லேனில் நிற்கிது. நான் வந்து இப்போ இருக்கிற இடம் வந்து வெஸ்டர்ன் லேனு. ஸோ வெஸ்டர்ன் லேனில் வந்து எனக்கு ஒன்றும் ட்ரெயின் வரல. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கெடியூல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 12:04 பிளாட்ஃபார்ம் 2 டி வந்து நம்மளுக்கு 9 நிமிஷம் இருக்குது இன்னும் ட்ரெயின் வர்றதுக்கு. வந்து பிரிட்டோ மார்ட் ஸ்டேஷனில் ஏறிட்டேன். அடுத்து வந்து ஏதோ ஒரு ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம பஸ்ஸோட டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். நான் ஓரளவுக்கு மெட்ரோ கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க, ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஷனில் ஏறி ஒரு 2 ஸ்டேஷனோ எத்தனை ஸ்டேஷனில் ஏறி இறங்கிட்டீங்க. அடுத்து இமீடியட்டாக ஒரு பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா அங்கேயும் டேக் ஆன் டேக் ஆஃப் பண்ணி தான் ஆகணும். பண்ணும்பொழுது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக அந்த லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு எவ்வளவு ப்ரைஸ் அந்த அப்ளிகேஷனில் போட்டிருக்காங்களோ அந்த ப்ரைஸ் தான். இப்போ நான் வந்து பஸ் ஸ்டாப்பில் இருக்கேன். இப்போ வந்து பஸ்ஸை பற்றி பார்த்துருவோம். இப்போ நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்து ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷன் போகிறீங்க அப்படின்னா அதை வந்து ஈஸியாக வந்து நம்ம பஸ் ஸ்டாப்லேயே வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். எல்லா பஸ் ஸ்டாப்லேயுமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன பஸ் நம்பரோ அந்த பஸ் நம்பர் இருக்கும், அந்த பஸ் நம்பருக்கு உண்டான கலர்ஸ் அப்படியே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு இப்போ 22R அப்படின்னா இந்த செகண்டாக வரனால செகண்ட் லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஏரியாவோ அந்த ஏரியாவெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த லொக்கேஷன் தான் போனோன்னா 22Rல நம்ம ஏறணும். அப்புறம் வந்துட்டு இந்த பஸ் ஸ்டாப்பை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, இங்கே வந்து ஸ்டாப் நம்பர் போட்டிருப்பாங்க 8334 அப்படின்னு சொல்லிட்டு.
அது நம்மளுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். இங்கே வந்து ஸ்கெடியூல் என்ன டைமிங்க்கு அது வரும் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக போட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஏன் வந்து நான் வந்து ஸ்டாப் நம்பரை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்டாப் இருக்கும். ஸோ அங்கே ஒரு ஸ்டாப் இருக்கிறதுனால இங்கே நம்ம ஒரு லொக்கேஷன் மேப்பில் போடுறோம் அப்படின்னா இந்த லொக்கேஷன் தான் அது காட்டும். அப்போ நம்ம இந்த பக்கத்து ஏறுறதா இல்லை அந்த பக்கத்து ஏறுறதா நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் நம்பர் கரெக்டாக மென்ஷன் ஆகிறதுனால நமக்கு ஈஸியாகவே இருக்கும். இதுலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டாப் நம்பர் பஸ்ஸில் இருந்தபடியே கூட நம்ம ஸ்டாப் நம்பர் பார்க்கலாம். பஸ்ஸு வந்து பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே அந்த எல்லோ லைனில் ஒரு பாக்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த பாக்ஸ்குள்ளே தான் வந்து நிற்கும். நம்ம பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு எல்லா பஸ்ஸுமே நின்று தான் போகும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் ஏற வேண்டிய பஸ்ஸு வரும் பட்சத்தில் நீங்கள் கையை காட்டினா மட்டும்தான் பஸ்ஸு நிற்கும். மெட்ரோவுக்கு வந்து நம்ம எல்லா ஸ்டாப்லேயுமே அது நின்று தான் போகும். அது வேறு இது. பஸ்ஸுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் கையை காட்டினா தான் இங்கே நிற்கும். சரிங்களா? நம்ம பாட்டுக்கு நியூசிலாந்து வந்துட்டோம், எல்லா பஸ்ஸும் வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்று தான் போகும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. யாருமே இல்லைனா அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க, ஸ்ட்ரெயிட்டாக அந்த பாக்ஸ்குள்ளே வர மாட்டாங்க. நீங்கள் கையை காட்டினீங்கன்னா கண்டிப்பாக பாக்ஸ்குள்ளே வருவாங்க, ஏற்றிட்டு போயிடுவாங்க. உள்ளே வந்துட்டு நம்ம டேக் ஆஃப் பண்ணுறதுக்கான மிஷின் இருக்கும். நம்ம ஏறும்போது டேக் ஆன் பண்ணிட வேண்டியதான், இறங்கும்போது டேக் ஆஃப் பண்ணிவிட்டு இறங்கிட வேண்டியதான். ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லையுமே பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்டாப் நம்பரோட அந்த பஸ்ஸு வந்து எத்தனை மணிக்கு வரும், எல்லா பஸ் நம்பரை போட்டு அந்த பஸ்ஸு எங்கே போகும், எத்தனை மணிக்கு இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ரீச் ஆகுங்கிறத போட்டிருப்பாங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக அது என்ன டியூ போட்டிருக்காங்களோ அது பிரகாரம் பஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப் வந்து இப்படியுமே இருக்கும். இந்த மாதிரி பஸ் ஸ்டாப்பில் பார்த்துட்டிங்கன்னா டிஸ்பிளே வந்து அந்த ஹோல்லே வச்சுருப்பாங்க. ஒரு சைடு வந்து எந்த பஸ் எங்கே போகுதுன்னு மேப் இருக்கும், ஒரு சைடு வந்து டயத்தோட ஸ்கெடியூல் இருக்கும். பஸ்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை நம்ம ப்ரெஸ் பண்ண பட்சத்தில் எந்த ஸ்டாப் வேணுமோ அதில் நீங்கள் இறங்கிக்கலாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு. தேங்க்யூ. இந்த வீடியோவில் நான் வந்து மெட்ரோ பஸ்ஸை பற்றி ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஆக்லாந்து டிரான்ஸ்போர்ட் அதோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய தகவல்களை நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து ஆக்லாந்தில் மட்டும்தான் கவர் பண்ணேன், ஏன்னா நான் ஆக்லாந்தில் தான் இருக்கேன். ப்ரீவியஸாக உள்ள வீடியோவில் உங்களுடைய கமெண்ட் மூலியமாக உங்களோட ஆதரவுகளையும் அன்புகளையும் எனக்கு வந்து தெரிவிச்சிருந்தீங்க. அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நல்ல வீடியோ நான் இந்த நாட்டிலேருந்து பண்ணி கொடுக்கணுங்கிறதா என்னோடய ஆசை. அதை கண்டிப்பாக நிறைவேற்றேன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவில் நான் விரைவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.